வணக்கம், வந்தனம், சுஷ்வாகத்தம். வெல்கம் டு ஜெயா டிவியின் 18th இயர் ஸ்வீட் செலிப்ரேஷன். ஜெயா டிவி தொடங்கி இன்றைக்கி 17 வருஷம் முடிஞ்சு 18ஆம் வருஷத்தில் கால் வச்சுருக்கோம். இந்த 18 வருஷமாக மக்களை ஈர்த்த ப்ரோக்ராம் குக்கிங் ப்ரோக்ராம். இந்த சமையல் ப்ரோக்ராமை நான் மாத்திரம் இல்லாமல் என்னுடைய சக சகோதரிகள் ரேவதி சண்முகம் மேடம், மல்லிகா பத்ரிநாத் மேடம், கிருஷ்ணகுமாரி மேடம், அது மட்டும் இல்லாமல் ஹோட்டலில் நிறைய ஷெஃப்ஸ் வந்து நிறைய சாப்பாடு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த சாப்பாடு பிடிச்சிருக்கு, நிறைய பேர் செஞ்சு பார்த்துருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கி 18வது வருஷத்தில் 18 விதமான இனிப்பு வகைகள் உங்களுக்கு கோர்ஸ் செய்ய காத்துட்ருக்கோம். ரொம்ப முக்கியமானது ஒன்று, இந்த 18 வருஷமாக நானும் ஜெயா டிவியில் தொடர்ந்து வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த 18வது ஸ்வீட் செலிப்ரேஷனை 18 வகையான இனிப்பு வகைகள் உங்களுக்கு கொடுக்க போகிறோம். அந்த வகையில் முதல்ல நான் செய்ய போகிறது கோவில் சீரா. சீரான்றது ஒரு மாதிரி கேசரி டைப்பில் வரும். கோவிலில் வந்து நிறைய, அதாவது இந்த மாதிரி ஸ்வீட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் எவ்ரிடே செஞ்சிட்ருக்காங்க. அந்த வகையில் நம்ம செய்ய போகிறது கோவில் சீரா. அந்த கோவில் சீரா செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்ப்போம். ரவை 1 கப்பு, சர்க்கரை 1 கப்பு, பால் 1/4 கப்பு பால், நெய் 150 கிராம் நெய், முந்திரி பருப்பு 20 நம்பர், திராட்சை 10 கிராம், குங்குமப்பூ 1 கிராம். சீராவை நம்ம எப்படி செய்து பார்ப்போம். நெய் வந்து ஒரே ஒரு டீஸ்பூன் நெய் விடுறேன். இப்போ ரவையை கொண்டுடுறேன். இப்போ வந்து இந்த ரவை ஆல்மோஸ்ட் சூடாகிடுச்சு. ரொம்ப, அதாவது ரவை வந்து சூடு பண்ணால் போதும். ஒரு தட்டில் ஓடிக்கலாம். இப்போது தண்ணி விட்டுப்போம். 1க்கு 2.25 தண்ணி. சாதாரண கேசரிக்கு 1க்கு 2 விடுவோம். இந்த சீராவுக்கு 1க்கு 2.25. இதில் அந்த 1/2 கப்பு பாலில் 1/4 கப்பு பால் இதில் விட்டுறலாம். குங்குமப்பூவை இந்த பாலில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி இந்த பாலோடு சேர்ந்து கொதிக்கணும். இப்போது இந்த தண்ணி நல்லா கொதி வருது. இந்த ஸ்டேஜில் வந்து இந்த ரவையை போட்டுடலாம். சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு இதை உடச்சிடுங்க. இந்த கட்டி கட்டாமல் பார்த்துக்கோங்க. பாலில் குங்குமப்பூ சேர்த்து வச்சுக்கோம், அதை போட்டுடலாம். மிக்ஸ் ஆகிடுச்சு. கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இங்கே இன்னும் சர்க்கரை போடல. இந்த ஸ்டேஜில் சர்க்கரையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இலகிடும். இதில் ஃப்ரைங் பேன் வச்சுட்டு நெய் ஊற்றிக்கிறோம். நெய் சூடான பிறகு முந்திரி திராட்சையை வதக்கணும். இதில் போட்டுறோம். இந்த ரவையை கிண்டிக்கோங்க. நெய் சூடாயிடுச்சு. இதில் திராட்சை வரும், முந்திரி பருப்பு பொன்னிறமாக வரணும். இந்த முந்திரி பருப்பு பொன்னிறமாக வதக்கிடுச்சு. திராட்சை நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ ஆட் பண்ணி வச்சிடலாம். இதை அப்படியே சீரா சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அருமையான கோவில் ஜீரா ரெடி ஆகிடுச்சு. அப்படியே சாப்பிடாம கூட நல்ல ஒரு வெங்காய வடை, அப்படி இல்லைன்னா மசாலா வடையோடு சாப்பிடும்போது கலக்கலாக இருக்கும். அருமையான கோவில் சீரா பார்த்தீங்க. இது வந்து முதல் ஸ்வீட்டு. இன்னும் ஒரு 17 ஸ்வீட் இருக்குது. இதுக்கு அடுத்த ஸ்வீட்டை நான் பண்ண போகிறது இல்லை, என்னுடைய சகோதரி ரேவதி சண்முகம் அவர் பண்ண போகிறாங்க. அதுக்கடுத்து திருப்பியும் மல்லிகா பத்ரிநாத் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கிருஷ்ணகுமார் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஷெஃப்ஸ் பண்ணுவாங்க. திருப்பி அவங்களோட மீண்டும் மீண்டும் ஒரு 3 ஸ்வீட்டு நான் அவங்களோட பண்ண போகிறேன். அடுத்ததாக மேடம் ரேவதி சண்முகத்தை நம்ம கிச்சனுக்கு கூப்பிட்றோம். ஜெயா டிவி நேயர்களான நீங்களும் உங்களோடு சேர்ந்து நானும் இன்றைக்கி ஜெயா டிவியை வாழ்த்துறோம். இந்த வெற்றிகரமான பயணம் மேலும் தொடர நேயர்கள் எல்லோரோடு சேர்ந்து நம்ம வாழ்த்திருக்கோம் இல்லையா. ஒரு சந்தோஷம் அப்படின்னாலே அது ஸ்வீட்டோடு தான் ஆரம்பமாகும். ஸோ அந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதே ஒரு ஸ்வீட்டோடு தான். அதுலேயும் இன்றைக்கி 18 வகை ஸ்வீட்டு கேட்கவே வேணாம், எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இப்போ தாமு சார் செஞ்ச ஸ்வீட்டை பார்த்தீங்க இல்லையா. இப்போ அடுத்து நான் பண்ண போகிறது அசோகா அல்வா. நேயர்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அந்த ஸ்வீட்டு. இதையும் இப்போ பண்ண போகிறேன். முதல்ல அதுக்கு பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு என்னென்ன தேவைங்கிறத பார்த்துடலாமா. பாசிப்பருப்பு 1/2 கப் வறுத்து வேக வைத்து கொள்ளவும், கோதுமை மாவு 1 கப், சர்க்கரை 1/2 கப், நெய் 3/4 கப், எண்ணெய் 1/4 கப், ஏலக்காய் தூள் 1/2 டீஸ்பூன், முந்திரி தேவையான அளவு, சிகப்பு கலர் சிறிதளவு, பால் 1/4 கப். தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா. பாசிப்பருப்பை லேசாக இளமருப்பாக வறுத்துட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஏற்கனவே நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் போட்டுட்டு எண்ணெய்
நெய். இந்த நெய் லேசாக உருக ஆரம்பிக்கும் போது அதில் முந்திரி பருப்பு, கோதுமை மாவு ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டுடலாம். ஏன்னா அந்த கோதுமை மாவு வறுபடுற போதே அந்த முந்திரியும் நல்லா வறுபட்டுரும். இப்போ இந்த கோதுமை மாவும் முந்திரியும் வறுபட்டுருச்சு. இதில் வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா பாசிப்பருப்பு, அதை அப்படியே கலந்துடலாம். அதோட கூட எடுத்து வச்சுருக்க சர்க்கரை, இதையும் போட்டுட்டு டீ கொஞ்சம் மிதமாக வச்சுக்கோங்க இந்த ஸ்டேஜில். இப்போது இதில் கலர், இந்த கலர் வந்து அவரோட விருப்பம், வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அப்படியே ப்ளெயினாக விட்டுக்கலாம். ஓகே, இதோட கூட இப்போ தீயை கொஞ்சம் ஜாஸ்தி வச்சுருக்கேன். இந்த ஸ்டேஜில் பால் கொஞ்சோண்டு, இது வந்து ஒரு 1/4 கப் அளவு இருந்தால் போதும் பால். இதுக்கு அந்த சாஃப்ட்னஸ்க்காக தான் அதையும் சேர்த்துருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா திரண்டுட்டு வந்துடும். இப்போ லாஸ்ட்டில் நம்ம நெய் கொஞ்சம் நிறுத்தியிருக்கோம், அதையும் சேர்த்துடலாம். இதோட ஏலக்காவும் நெய்யும் லாஸ்ட்டில் சேர்த்துடலாம். அதில் ஏலக்காய் தூள், நெய், பார்த்திங்கன்னா நல்லா திரண்டுக்கிட்டு வந்துருச்சு. இந்த லாஸ்ட்டாக இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நெய் போட்டுடலாம். அதில் கொஞ்சம் நிறுத்தியிருக்க நெய்யை இப்போ நம்ம சேர்த்துடலாம். இப்போ அப்படி தான் நம்ம இறக்க வேண்டியது தான். இது ஆற ஆற நல்லா உங்களுக்கு பதமாக வந்துடும். இந்த ஸ்டேஜில் இறக்குனீங்கனாலே போதும். ஆறும்போது உங்களுக்கு கரெக்டாக நல்லா ஸ்கூப் பண்ணுற ஸ்டேஜில் நல்ல இதுவாக இருக்கும். இந்த சர்க்கரையோட தன்மை அதுதான். ஸோ இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ஸ்வீட் 18ல் நான் அசோகாவில் செஞ்சு காமிச்சிருக்கேன். இப்போ அடுத்து மல்லிகா பத்நாத் வராங்க. அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்க்கலாமா? திணை தேனடை, இதுக்கு என்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேன். இது வறுத்த திணை மாவு, நெய் சுடுவதற்கு, தேன் 1 டேபிள் ஸ்பூன், தேங்காய் பால் கலப்பதற்கு, தேங்காய் துருவல் சிறிதளவு, நாட்டு சர்க்கரை தேவையான அளவு. திணை தேனடை இது பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லியாச்சு இல்லையா? இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது எப்படி பண்ணுதுன்னு சொல்கிறேன். முதல்ல வந்து திணை மாவை வந்து நல்லா வெறும் வாணலியில் மணம் வர மாதிரி வறுத்துக்கணும். இந்த வறுத்த மாவை வந்து இப்போ ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். இதோட தேங்காய் துருவல், நாட்டு சர்க்கரை, இதுக்கு அதிகமாக பிடிக்காதுங்க, கொஞ்சமாக தான் பிடிக்கும், நம்மளுக்கு விருப்பமான அளவு சேர்த்துக்கலாம். தேன், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு கொஞ்சமாக தேங்காய் பால் போட்டு பிசைஞ்சிக்கணும். இது ரொம்ப சீக்கிரம் யார் வேணால் பண்ணிடலாங்க. ஜஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ் தான் ஆகும். வீட்டில் எல்லா இன்க்ரீடியன்ஸும் இருக்கிறது தான். திணை மாவு மட்டும் நீங்கள் வீட்டில் வச்சுருந்தா அதை வறுத்து வச்சுட்டிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக பண்ணலாம். இல்லை தேங்காய் பால் போட்டு கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சிக்கோங்க, நம்ம அடை தட்டுற மாதிரி. இது வந்து கெஸ்ட் வந்தாங்கன்னா 5 நிமிஷத்தில் நீங்கள் பண்ணிடலாம். கொஞ்சம் கெட்டியாக மாவை பிசைச்சிக்கோங்க. நம்ம கையில் எடுத்து தட்டுற அளவுக்கு இருக்கணும் இந்த மாவு. இப்போ மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ வந்து இதை வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக உருட்டிட்டு தட்டிக்கலாம். நம்மளுக்கு தேவையான சைஸில் வந்து நம்ம தட்டிக்கலாம். கொஞ்சம் பெருசாக சின்னதாக எப்படி வேணால் தட்டலாம். சின்ன குழந்தைங்க இருந்தாக்க குட்டி குட்டியாக தட்டினீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ இதை கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம் பேனில். இது தட்டி வச்சதை இதில் சுடலாம்.
விருப்பமான அளவு நெய் போட்டுக்கோங்க. கொஞ்சம் போட்டாலே போதும், பொரிக்கிற அளவுக்கெல்லாம் தேவையில்லை. 2 பக்கமும் திருப்பி போட்டு சுட்டு எடுக்கணும். செய்கிறது ரொம்ப சுலபம், அதே நேரம் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் வந்து சாமிக்கு படைக்கிறதுக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது கவனமாக பார்த்து திருப்பி போடணும். ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா சுட்டு எடுத்துட்டா இந்த ஸ்வீட் ரெடி. ரொம்ப ஷார்ட் டைம், 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். மாவை வறுக்கிறது தான் பதமாக வறுக்கணும், ரொம்ப ப்ரௌன் ஆகக்கூடாது. லேசாக மணம் வர்றப்ப ஆஃப் பண்ணிடணும். வெறும் வடலியில் வறுத்தாலே போதுமானது. இந்த அதிகப்படியான நெய் கூட இதில் இழுக்காது பாருங்கள். இப்போ இது பாருங்கள், நல்லா 2 பக்கமும் சுட்டாச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். உங்களுக்கு எந்த மாதிரி சைஸ் வேணுமோ அந்த மாதிரி சைஸ் பண்ணிக்கலாம். ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஜெயா டிவியின் 18வது ஆண்டு துவக்க விழாவை ஸ்வீட்ஸ் 18 அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி மூலமாக என்ன மாதிரி இந்த ஜெயா டிவியினுடைய வெற்றி பயணத்தில் பங்கு கொண்டிருக்க மற்ற சமையல் கலைஞர்களும் விதவிதமான இனிப்பு வகையாக செஞ்சு கொண்டாடிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் நான் வந்து உங்களுக்கு எப்போவும் நம்மளோட ஸ்பெஷல் எல்லாருக்குமே தெரிஞ்சதான் சிறுதானியம். ஸோ இன்றைக்கி சிறுதானியம் வச்சு நான் வந்து முதல்ல ஒரு ஸ்வீட் உங்களுக்கு பண்ணி காட்ட போகிறேன். நான் இன்றைக்கி முதல்ல எடுத்திருக்க ஸ்வீட் பார்த்திங்கன்னா ராகி சாக்லேட் லாலிபாப். பேரே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது இல்லைங்களா? அது எப்படி செய்கிறதுன்ற நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துருவோம். ராகி லாலிபாப் செய்ய தேவையான பொருட்கள்: வறுத்த ராகி மாவு 1 கப், பால் பவுடர் 1 கப், வெல்லம் 2 கப், நெய் ஒரு 4 மேஜை கரண்டி, கொக்கோ பவுடர் 3 மேஜை கரண்டி, தேங்காய் பொடி தேவைக்கேற்ப, அலங்கரிக்க சீரக மிட்டாய், சாக்லேட்ஸ். ராகி லாலிபாப் செய்ய தேவையான பொருட்கள்லாம் பார்த்தாச்சு. இப்போ அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறோம். முதல்ல வந்து ராகி மாவை நல்லா வறுத்துக்கோங்க. வெறும் வாணலியில் நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. நான் ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து மாவு எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு ஈக்குவலாக பால் பவுடர், அதுக்கு 2 மடங்கு வெல்லம். வெல்லம் வந்து நல்லா கரைச்சி வடிகட்டி வச்சுக்கோங்க. நான் இப்போ ரெடியாக வச்சுருக்கிறேன் வெள்ளை கரைசலும். இப்போ நான் இந்த 1 கப் அளவுக்கு ஒன்று போடுறேன் உங்களுக்கு. ராகி மாவு 1 கப்பு, அடுத்தது பால் பவுடர். பால் பவுடர் எதுக்கு இதில் சேர்க்குறதுனா, ராகி வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், அதை வந்து கொஞ்சம் சாஃப்டாக பண்ணுறதுக்காக தான். பால் பவுடர் 1 கப் போட்டாச்சு. இப்போ இதை முதல்ல நல்லா கொஞ்சம் கலந்துக்கோங்க. அடுத்தபடியாக கொக்கோ பவுடர். இப்போ இந்த வெள்ளை கரைசல். சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துக்கோங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க, ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. இது நல்லா இந்த மாதிரி கலந்திங்கனாலே உங்களுக்கு வந்து அது அப்படியே கெட்டிப்பட ஆரம்பிக்கும். இது கொஞ்சம் இந்த மாதிரி இறுகி வரும்போது கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நெய், கொஞ்சமாக இந்த தேங்காய் பொடி. இப்போ நான் வந்து இந்த சாக்லேட் லாலிபாப்புன்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ராகியில். இதை வந்து நீங்கள் பர்ஃபி ட்ரேயில் ஊற்றி பர்ஃபியாகவும் கட் பண்ணிக்கலாம், இல்லை குட்டி குட்டி பாலாக உருட்டி அப்படியேவும் வச்சுக்கலாம். கொஞ்சம் இது நல்லா இறுகி வர்ற வரைக்கும் கொஞ்சம் கிளறிட்டே இருங்க. நீங்கள் பர்ஃபி பண்ணுறதா இருந்தால் இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி நெய் தடவைனா பர்ஃபி ட்ரே எடுத்துக்கோங்க, அதில் வந்து அப்படி போட்டுருங்க. அவ்வளோதான். நான் உங்களுக்கு கொஞ்சமாக பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி பர்ஃபி ட்ரேயில் போட்டுட்டு மேலே இந்த சீரக மிட்டாய், இந்த தேங்காய் பொடி,
இந்த சாக்லேட் சிப்ஸ் இதெல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இது வந்து நேரம் ஆக ஆக இறுகிரும். பர்ஃபி பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. லாலிபாப் பண்ணும்போது நம்ம கூட கொஞ்சம் நேரம் வச்சுருக்கணும். ஏன்னா உருண்டையாக உருட்டணுன்றதுனால இந்த ஸ்டேஜில் அடுப்பை அணைச்சிடுங்க. அணைச்சிட்டு இதை ஒரு தட்டில் போட்டு முதல்ல ஆற வைங்க. அப்போனா தான் உங்களுக்கு வந்து கையில் எடுத்து உருட்ட முடியும். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு கொஞ்சம். இப்போ இந்த மாதிரி எடுத்து உருட்டிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கடையில் லாலிபாப் ஸ்டிக்குன்னு தனியாக கிடைக்குது, அது வாங்கினாலும் சரி. இல்லைனா ஸ்ட்ரா ரொம்ப ஈஸி, எல்லாருக்குமே ரொம்ப சிம்பிளாக கிடைக்கும். ஒரு ஸ்ட்ரா வாங்கி இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த உருண்டையை இதில் வச்சுருங்க. இந்த மாதிரி இந்த தேங்காய் பொடியில் இப்படி ரோல் பண்ணிடுங்க. இதுக்கு மேலே கொஞ்சம் சீரக மிட்டாயும் இந்த மாதிரி நீங்கள் வச்சிடலாம். ஏன்னா இது வந்து சீரக மிட்டாய் சூடாக இருக்கும்போது தான் ஒட்டும் உங்களுக்கு. இப்படி இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க தேங்காய் பவுடரில். உங்களுக்கு வந்து நல்ல கலராக இப்போ சேமியாலாவும் கிடைக்கிது, அதையும் கூட நீங்கள் இதில் போட்டு ரோல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுடைய ராகி சாக்லேட் லாலிபாப் தயாராகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம ராகி சாக்லேட் லாலிபாப்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதே பர்ஃபியாவும் பண்ணி காட்டிட்டேன் நான் உங்களுக்கு. ஸ்வீட்ஸ் 80 நிகழ்ச்சியில் செஃப் சரவணன் என்ன ஸ்வீட் செய்ய போகிறாருன்னு பார்க்கலாம் வாங்க. நெக்ஸ்ட் நம்ம ஸ்வீட் 18th நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற டெசர்ட் மேக்ரோனி அல்வா. அதுக்கு செய்ய தேவையான பொருட்கள் பார்ப்போம். மேக்ரோனி 1 கப், பால் 1 கப், நெய் 4 டீஸ்பூன், சுகர் 1/2 கப், மில்க் மேட் 1/2 கப், ட்ரை கிரேப்ஸ், முந்திரி. இந்த மேக்ரோனி அல்வா எப்படி செய்ய போகிறோம்னு பார்ப்போம். கீ 2 டீஸ்பூன். கீ லைட்டாக சூடானதுக்கப்புறம் நம்ம முந்திரி போட போகிறோம். லைட்டாக ரோஸ்ட் பண்ண போகிறோம் கீயில். ட்ரை கிரேப்ஸை ஜஸ்ட்டு கரெக்டாக போதும், ஆல்ரெடி ஹீட்லேயே நல்லா குக் ஆகும். இப்போ ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சு மேக்ரோனியை அதில் போட போகிறோம். நல்லா மேக்ரோனி ஆல்ரெடி பாயில் ஆயிடுச்சு. நம்ம மிக்ஸ் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா 1/1/2 உடையும். அடுத்து பால். மேக்ரோனி பார்த்தீங்கன்னா நல்லா இது 1/2 உடைஞ்சிச்சு. அப்போ வந்து பால் போடுறேன். பால் போட்டாச்சு. இந்த பால் வந்து நல்லா கொதி வரும்போது நம்ம மில்க் மேட் யூஸ் பண்ண போகிறோம். இந்த மேக்ரோனி அல்வா பார்த்தீங்கன்னா இதில் வந்து நல்லா ஒரு திக்னிங் ஏஜென்ட்டுக்காக மில்க் மேட் யூஸ் பண்ணுறோம். ஆல்ரெடி நான் சுகர் இதில் ஆட் பண்ண போகிறேன். சுகர். மேக்ரோனி ஆல்ரெடி பாயில் ஆனதுனால சீக்கிரம் வந்து திக்னிங் ஏஜென்ட்டுக்காக வந்துடும். சுகர் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் மில்க் மேட் யூஸ் பண்ணணும். இதில் வந்து என்னென்னா குங்குமப்பூ போட போகிறேன். குங்குமம் போடும்போது நல்லா ஃப்ளேவர் வரும், கலர் சேஞ்ச் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கலர் நான் யூஸ் பண்ணல, ரியாலிட்டிக்காக யூஸ் பண்ணுறேன். மேக்ரோனி பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு அல்வா ஸ்டேஜில் வந்துருச்சு. இப்போ நான் மில்க் மேட் இதில் யூஸ் பண்ண போகிறேன். ஆல்ரெடி நான் சுகர் அதில் போட்டிருக்கேன். நல்லா கொஞ்சமாக 2 டீஸ்பூன் மில்க் மேட். இப்போ நல்லா திக்காகி வந்துட்டுருக்கு. மேக்ரோனி அல்வா நல்லா பபிள்ஸ் வந்துட்டுருக்கு. பபிள்ஸ் வரும்போது அந்த சைடில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணணும் அதில். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அல்வா ரெடி ஆகிடுச்சு. இப்போ அல்வாவோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பால்கோவா நம்ம வீட்டில் பண்ணால் என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்குமோ அந்த ஸ்ட்ரக்சரில் வந்துருச்சு. இப்போ நம்ம கடையை ஆஃப் பண்ணுறோம். கடையை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சைடில் இருக்கிறது இந்த மில்க் மேட் மாதிரி மிக்சடாக வரும் பால், அதை அப்படியே ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணுறோம். இப்போ மேக்ரோனி அல்வா ரெடி ஆகிடுச்சு. இது எப்படி பிளேட்டிங் பண்ணுறது பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ பிளேட்டிங் ரெடி பண்ணிட்டேன். இதில் வந்து ஆல்ரெடி ட்ரை கிரேப்ஸ் போட்டிருக்கேன், சஃப்ரான் போட்டிருக்கேன். இதில் வந்து கேஷ்நட்டும் கார்னிஷாக பண்ணுறேன். பார்க்கறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஒரு கிரேட்டிவாக இருக்கும். ஒரு டெசர்ட் நம்ம பண்ணுறோன்னா ஒரு புது விதமாக பண்ணுறோம். மேக்ரோனி அல்வா இது உங்கள் வீட்டுக்கு வர கெஸ்ட்டுக்கு பண்ணி கொடுக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இன்றைக்கி இந்த ஸ்பெஷல் டேயில் 18th anniversary ஜெயா டிவியில் பண்ணும்போது வெரி ஹாப்பி. இதை வந்து வீட்டில் நீங்கள் பண்ணி பாருங்கள். ஒரு அருமையான மேக்ரோனி அல்வா பார்த்தோம். அடுத்ததாக என்ன டெசர்ட் கொண்டு வர போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம்.
ஹாய் ஜெயா டிவி வியூவர்ஸ், வந்தனா. நம்ம ஜெயா டிவி இப்போ 18th anniversary செலிப்ரேட் பண்ணிட்டுருக்கு. இதில் பார்ட்டிசிபேட் பண்ணதில் நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம ஸ்வீட்ஸ் 18ல் நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து ராகி பேன்கேக். ராகி பேன்கேக் செய்ய தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்ன நம்ம பார்க்கலாம். இப்போது முட்டை 2, ராகி ஃப்ளார் 1 கப், கோதுமை மாவு 1/2 கப், சுகர் 1 கப், தேன் 3 டேபிள் ஸ்பூன், க்ரீன் ஆப்பிள் 1, பால் 1 கப். ராகி பேன்கேக் செய்ய தேவையான பொருட்கள் பார்த்தாச்சு. இப்போ நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கிறோம். 2 முட்டையுமே நம்ம உடச்சிட்டு ஃபஸ்ட்டு எக்கை பீட் பண்ணிக்கலாம். எக்கை வந்து நல்லா பீட் பண்ணிக்கிறோம். எக்கோட 1/2 கப் ஆஃப் சுகர் ஆட் பண்ணுறோம். இப்போ வந்து எக்கும் சுகரும் நல்லா மிக்ஸ் ஆகணும். மில்க் 1 கப் ஆட் பண்ணுறோம். இதோடு நம்ம வந்து ராகி ஃப்ளார் 3 டேபிள் ஸ்பூன், அதை 1 கப் அளவு நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ வீட் ஃப்ளார் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறோம், அதாவது கோதுமை மாவு. இப்போ வந்து நல்லா அந்த கட்டி இல்லாமல் லம்ஸ் இல்லாமல் நம்ம ஃபுல்லாக பீட் பண்ணி எடுக்கணும். இப்போ நம்ம பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. நம்ம கன்சிஸ்டன்சி வந்து இப்படி இருக்கணும். ஒரு இட்லி மாவு தோசை எப்படி ஊற்றுவோமோ அந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு கடாயை வந்து பற்ற வச்சுட்டு பேனை பற்ற வச்சுக்கிறோம். ஸ்லோ ஃப்ளேம்லேயே, ரொம்ப ஹை ஃப்ளேம் வேண்டாம், மீடியம் ஃப்ளேமில் நம்ம இப்போ அந்த பேன் கேக் போட்டு எடுக்க போகிறோம். அதுக்கு வந்து நம்ம பட்டர் யூஸ் பண்ணலாம். பட்டர் வேண்டாங்கிறவங்க தே கேன் யூஸ் ஆல்சோ கீ. இப்போ இந்த பேன் கேக்கை இப்படி ஒரே இடத்துல விடுறோம். இந்த பேன் கேக்கை இன்னும் கொஞ்சம் டைல்யூட்டாக பண்ணி அது நம்ம தோசை மாதிரி கூட சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ எக்கு யூஸ் பண்ண விரும்பாதவங்க எக்குக்கு பதிலாக கொஞ்சம் ஒரு பிஞ்ச் ஆஃப் சோடா மாவு போட்டு தோசை மாதிரி சுட்டுக்கலாம். ஸோ இப்போ எதை பண்ண போகிறோம்னா, இந்த பேன் கேக்கை திருப்பி போட போகிறோம். இப்போ இந்த பேன் கேக்கை நம்ம திருப்பி போட்டிருக்கோம். இந்த பேன் கேக் வந்து ரொம்ப கலர் ப்ரௌன் ஆகக்கூடாது. ஸோ ரொம்ப கலர் ப்ரௌன் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம திருப்பி போட்டுருவோம் இதை. இப்போ நம்ம ராகி மாவு யூஸ் பண்ணுறது வந்து நம்ம நாட்டில் விளைகிற ஒரு விஷயம் ராகி. ஸோ அது வந்து நமக்கு வந்து எல்லா விதத்துலேயுமே குளிர்ச்சி, எல்லாமே நல்ல உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது வந்து நம்ம குழந்தைங்களுக்குலாம் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் மீல் மாதிரி கொடுக்கலாம். வயசானவங்களுக்கும் ரொம்ப நல்லது ராகிங்கிறது. இப்போ என்ன பண்ணுறேன்னா, ஒரு ராகி பேன் கேக்கை கீழே வச்சுக்கிறேன். இப்போ நம்ம க்ரீன் ஆப்பிள்னு சொன்னோம் இல்லையா, அது வந்து ஸ்லைசஸாக கட் பண்ணி இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிறேன். நான் இப்படி அரேஞ்ச் பண்ணி ஹனியை அப்படியே மேலே க்ளேஸ் பண்ணி விடுறேன். இதுக்கு மேலே நீங்கள் சினமன் பவுடர் போட்டால் இன்னும் நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும். பட் இதுக்கு மேலே இன்னொரு பேன் கேக்கை இப்படி மேலே மூடிட்டு திரும்பியும் ஹனி அப்படியே வச்சு நல்லா க்ளேஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ராகி பேன் கேக்கை நம்ம குழந்தைங்களுக்குலாம் வந்து ஃபுட் லஞ்ச் பாக்ஸில் கொடுத்து அனுப்பிச்சா நல்லா நியூட்ரியன்ட், எல்லாமே ரிச் ஃபுட். இது கூட க்ரீன் ஆப்பிள். இந்த க்ரீன் ஆப்பிள் பதிலாக நீங்கள் வேறு ஃப்ரூட்ஸ் யூஸ் பண்ணலாம். பைனாப்பிள், நார்மல் ஆப்பிள், எந்த விதமான ஃப்ரூட்டும் நீங்கள் சாப் பண்ணியும் போடலாம், இல்லை ஸ்லைஸ் பண்ணி கொடுக்கலாம். எல்லாருக்குமே நல்லது. இப்போ அடுத்தது யார் வந்து என்ன செய்ய போகிறாங்கன்னு பார்க்கலாம். இப்போ நான் அடுத்ததாக செஞ்சு காமிக்க போகிறது ஆரஞ்சு பாதாம் மோல்டு. இது ஒரு டெசர்ட், ஒரு புட்டிங் மாதிரிங்க, ஆனால் ரொம்ப சீக்கிரமாக பண்ணிடலாம். இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, ஆரஞ்சு ஜெல்லி கிறிஸ்டல்ஸ், வெஜிடேரியன் ஜெல்லி கிறிஸ்டல்ஸ் வாங்கணும். அதுதான் வந்து உடனே செட் ஆகும். அதோட வந்து பாதாம் பால் பவுடர்
பான பவுடர் இருக்குது இல்லைங்களா, அது தேவையான அளவு, கொஞ்சமாக வெனிலா கஸ்டர்ட் பவுடர், இதோட கொஞ்சம் சீவிய பாதாம் பருப்பு. இப்போ இது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். ஆரஞ்சு ஜெல்லி கிறிஸ்டல்ஸை ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். அதோட ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். பொதுவாக இதுக்கு வந்து இதுலேயே சர்க்கரையும் இருக்கும், நம்ம வேணும்னா வந்து இன்னும் கொஞ்சம் சர்க்கரையும் போட்டுக்கலாம். ஆனால் இப்போ இந்த பாதாம் பான பவுடர்லேயும் சர்க்கரை இருக்கிறதுனால நான் எக்ஸ்ட்ரா சுகர் சேர்க்கலை. இது முதல்ல அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் சூடாகிறதுக்குள்ளே மீதி எல்லாம் கலந்து வச்சுக்கலாம். அது கரையறதுக்குள்ளார இது இப்போ இதை ஒரு பேனில் ஊற்றிக்கிறேன். பொதுவாக இது பார்த்தீங்கன்னா அது செட்டிங் ஏஜென்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, உங்களுக்கு எந்த அளவுக்கு அது செட் ஆகுதோ அந்த அளவு நம்மளுக்கு வந்து தண்ணீர் அளவு தேவை. இப்போ அந்த ஜெல்லி கிறிஸ்டல் பேக்கெட்டுங்கனாக்க டோட்டல் 500 ml நீங்கள் அதில் பாதியாக குறைச்சிங்க. 250 to 300 ml போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா செட் ஆகும். இப்போ இதோட பாதாம் பானை பவுடர் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கலாம், வனிலா கஸ்டர்ட் பவுடர், இதோட தண்ணி சேர்த்து கரைச்சிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பாதாம் பான பவுடர்னுடைய அந்த கலர் நல்லா தெரியுது, பாதாம் ஃப்ளேவரோடு இருக்கும். இப்போ நம்ம இந்த வந்து ஆரஞ்சு ஜெல்லி கிறிஸ்டல்ஸ் இதில் வந்து நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இதையும் சேர்த்து கலந்து விட்டுட்டே இருந்தால் உங்களுக்கு அப்படியே கெட்டிப்பட்டுரும். இதில் வந்து தனியாக நான் எக்ஸ்ட்ரா சுகர் சேர்க்கலைங்க, ஏன்னா இதுலேயும் இனிப்பு இருக்குது அதுலேயும் இனிப்பு இருக்குது. அதனால் வந்து கொஞ்சம் மைல்டாக இருந்தாவே இது நல்லாயிருக்கும். செய்கிறது வந்து ரொம்ப சுலபம். நல்லா கரைஞ்சிடுச்சு பாருங்கள், பழப்பழான்னு சொல்லிட்டு நல்லா கொதிக்குது. இதை தணலை குறைச்சிட்டு இதையும் சேர்த்து கலந்துடலாம். நம்ம இறக்கி வச்சு ரூம் டெம்பரேச்சரில் சீக்கிரமாக செட் ஆகிடும். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் அப்படி நம்ம கலந்து விட்டுக்கிட்டே போகிறோம். அது எல்லாமே கலந்து ஓரளவுக்கு அப்படியே ஒரு பளபளன்னு வரும். இப்போ இது பாருங்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு கெட்டிப்பட ஆரம்பிச்சிச்சு. இதை வந்து இறக்கிட்டு நம்ம மோல்டில் ஊற்றிட்டாக்க ஒரு ஃபியூ மினிட்ஸில் செட் ஆகிடும். கீ வந்து ஒரே ஒரு ட்ராப் போட்டால் போகிறோம். அந்த சூட்டுலேயே அதை வந்து கலந்து விட்டாக்க அது ஒரு ஷைனிங் வந்துடும். நீங்கள் எந்த டெசர்ட் பண்ணுறதும் லாஸ்ட்டில் ஒரு டாட் ஆஃப் பட்டர் இல்லைன்னா கீ போட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து அப்படியே கெட்டிப்படும், அது ஷைனிங் கொடுத்துரும். இப்போ இதை வந்து மோல்டில் ஊற்றி செட் பண்ணலாம். ஆரஞ்சு பாதாம் ஜெல்லி ரெடி ஆயிடுச்சுங்க. அதாவது பாதாம் மோல்டுன்னு சொல்லலாம், இல்லை இதை வந்து டெசர்ட் புட்டிங்னு சொல்லலாம். இதுக்கு மேலே வந்து இந்த பாதாம் வந்து மெலிசா சீவி வச்சுருக்கேன். நிறைய தடவை உங்களுக்கு ஷோவில் நான் சொல்லியிருக்கேன். பாதாம் வந்து சுடு தண்ணியில் போட்டு அந்த தோல் நீக்கினதுக்கப்புறம் மெல்லிசா அந்த சிப்ஸ் திருவுற மாதிரி அந்த இன்னும் ஈரத்தன்மை இருக்கிறப்பே நம்ம சீவினாக்க இந்த மாதிரி வரும். எப்போதும் ஜெல்லியை வந்து எல்லோரும் அப்படியே ஜெல்லியாக பண்ணுறது தான் பழக்கம். இந்த மாதிரி பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஸ்வீட், அதே நேரம் டேஸ்டியாக இருக்கும். ஸ்வீட் 18 நிகழ்ச்சியில் ஜெயா டிவி நேயர்களே, நீங்கள் எல்லாம் இப்போ வந்து விதவிதமாக ஸ்வீட் கற்றுட்ருக்கீங்க. இப்போ இந்த ஆரஞ்சு பாதாம் மோல்டு எப்படி செய்யுதுன்னு கற்றுக்கிட்டீங்க இல்லையா? வெயிட் பண்ணுங்கள், இன்னும் அடுத்த டிஷ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆவலோடு காத்துருங்க. செஞ்சு காமிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன். இப்போ ஸ்வீட் 18ல் அடுத்து நம்ம பார்க்க போகிறது சந்தேஷ். இது ஒரு பெங்காலி ஸ்வீட். இந்த ஸ்வீட்டுக்கு என்னென்ன தேவைங்கிறத பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் அது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். 1 லிட்டர் பாலிலிருந்து எடுத்த பன்னீர், சர்க்கரை பொடித்தது 2 அல்லது 3 டேபிள் ஸ்பூன், ரோஜா இதழ்கள் சில, சீவிய பாதாம் சிறிதளவு, குங்குமப்பூ சிறிதளவு, சீவிய பிஸ்தா சிறிதளவு, ஏலக்காய் தூள் சிறிதளவு. இப்போ இதுக்கு வந்து 1 லிட்டர் பால் சொல்லியிருக்கோம். அந்த 1 லிட்டர் பாலில் நல்லா கொஞ்சம் பொங்கி வரும்போது 1 டேபிள் ஸ்பூன் வினிகரை, இது வந்து அது பொங்கி வரும்போது மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த பால் திரண்டு வரும். அதுக்கப்புறமா அந்த தண்ணி அந்த வேவ் வாட்டர் நல்லா வடிகட்டிட்டு இதை ஒரு தடவை நல்லா அலசிடணும். அலசிட்டு அதுக்கப்புறமா ஏன்னா அந்த புளிப்பு போக அலசி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை உபயோகப்படுத்த போகிறோம். நான் ஏற்கனவே இந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன். இப்போது இந்த பன்னீரை பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி திருதுன்னு இருக்கும் இல்லையா, அந்த திரியாக இல்லாததை நல்லா தேய்ச்சி பிசைஞ்சுக்கணும். நம்ம
இப்போ பார்த்தீங்கன்னா அதை நல்லா பிசைஞ்சிட்டோம். இப்போது இதில் சர்க்கரை பொடி பண்ணது வச்சுருக்கோம் இல்லையா, இது ஒரு சர்க்கரை தூளையும் சேர்த்து நல்லா கலந்துடணும். இதை நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்மூத்தாக நம்ம வந்து பன்னீரை தேய்ச்சி பிசைகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அது நல்லது. இந்த சர்க்கரையோடு நல்லா கலந்துக்கணும். இப்போ இதுவும் கலந்தாச்சு. அடுப்பில் வச்சு நம்ம கிளறிடலாம். இப்போ ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு இந்த கலந்து வச்சுருக்க கலவையை அதில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம ஏற்கனவே அது பிசைஞ்ச பிளேட் இருக்குது இல்லையா, அதுலேயே நம்ம திரும்ப சேர்த்துட்டு கொஞ்சம் ஆறுன உடனே இதை சின்ன சின்ன வடிவங்களில் வேணுங்கிற வடிவங்களில் பண்ணிக்கலாம். இது 3லேருந்து ஒரு 4 நிமிஷம் கிளறினீங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ரொம்ப நேரம் வேண்டாம். நம்ம இறக்கி ஆற வச்சிடலாம். இப்போது ஒரு 5 நிமிஷம் ஆறுச்சுன்னா சரியாக இருக்கும். இப்போ நம்ம அதை நல்லா மசிச்சு கலந்து வச்சாச்சதை. இப்போ இதோட கூட கொஞ்சம் ஏலக்காய் தூள். இதை வந்து ஆக்சுவலாக வடநாட்டு பக்கம்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஏலக்காவை உரித்து அந்த விதைகளை போடுவாங்க. பட் நம்ம வந்து இதில் வாயில் கடிபடாமல் இருக்க கலந்த மாதிரி போடுறோம். அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இதை அழகாக சின்ன சின்னதாக வேணுங்கிற வடிவத்தில் பண்ணிக்கலாம். பட் நம்ம ரவுண்டாக தான் பண்ண போகிறோம். இப்போ சந்தேஷ் செஞ்சு எடுத்து வச்சிட்டோம். இது பார்த்திங்கன்னா இது நம்ம இன்றைக்கி நான் சக்கரை சேர்த்து செஞ்சுருக்கேன். இதே நீங்கள் வெல்லம் சேர்த்தும் பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ஸ்வீட்னு வச்சுக்கோங்களேன். சரி, நம்ம இது ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டோம். நீ அடுத்து யார் வரப்போறான்னு பார்க்கலாமா? ஜெயா டிவியின் 18th இயர் ஸ்வீட் செலிப்ரேஷன். இதுக்கு அடுத்த ஸ்வீட் நான் செய்ய போகிறது பாதுஷா. நிறைய பேருக்கு இந்த ஸ்வீட் ஆக்சுவலாக பிடிக்கும். பாதுஷா அப்படின்போது ஏன் பிடிக்கும் அப்படின்னா அதில் சக்கரை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஒன்று அந்த பாகு மாத்திரம் தான், அதில் செய்கிற விதம், அதுக்கு கிடைக்கிற லேயர்ஸ், இதெல்லாம் வந்து கடிச்சு சாப்பிடும்போது ரொம்ப அருமையான ஒரு ஸ்வீட்டு. ஸோ அந்த பாதுஷா செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்ப்போம். மைதா மாவு 1 கப்பு, சர்க்கரை ஆக்சுவலாக 2 கப்பு சர்க்கரை. இது வந்து பாகு எடுக்கிறதுக்கு 2 கப்பு சர்க்கரை, தயிர் 2 டீஸ்பூன் தயிர், சோடா உப்பு 1 சிட்டிக்கை, வெண்ணெய் 50 கிராம். 1 கப்புன்றது கிட்டத்தட்ட வந்து 1.5 அழாக்கு வரும். இந்த பெரிய கப்பில் 1.5 அழாக்கு இருக்கலாம். இந்த 1.5 அழாக்கு 50 கிராம் வெண்ணெய். இந்த கப்பு சொல்லும்போது கிட்டத்தட்ட வந்து 350 400 கிராம் சர்க்கரை வரும். அந்த தயிர் வந்து 2 டீஸ்பூன், சோடா உப்பு 1 சிட்டிக்கை, எண்ணெய் வந்து பொரிக்க தேவையான அளவு எண்ணெய். இதுதான் வந்து தேவையான பொருள். இப்போ அந்த பாதுஷாவை செய்கிறது அப்படின்னு பார்ப்போம். இப்போது இந்த மைதா மாவை ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கிறேன். 1 சிட்டிக்கை சோடா உப்பு, தயிர் 2 டீஸ்பூனு, ஓகே. தென் 50 கிராம் வெண்ணெய். வெண்ணெய் ஜாஸ்தி ஆகிடுச்சு அப்படின்னா அந்த நீங்கள் பொரிக்கும்போது அப்படியே எண்ணெயில் பிரிஞ்சு வந்துடும். அதனால் 50 கிராமுக்கு மேலே இந்த 1.5 அழகு போட வேண்டாம். இப்போது இது வந்து கையில் உதிரியாக மிக்ஸ் பண்ணணும். தண்ணி தெளிங்க, தண்ணி ஊற்ற வேண்டாம். தண்ணி ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா அந்த பாதுஷா சரியாக வராது. இப்போது இந்த கடாய் ட்ரை ஆகிடுச்சு. எண்ணெய், அதாவது தண்ணி பதம் இல்லாமல் இந்த கடாயில் பார்த்துக்கணும்.
இப்போ தண்ணியோடு ஊற்றும்போது தெறிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் தண்ணி இருக்கக்கூடாது. இப்போது எண்ணெய் ஊற்றிடுறதில்ல. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். பாருங்க, இது மாதிரி உதிரி உதிரியாக வரணும். இதில் தண்ணி தெளிக்கலாம். ரொம்ப அழுத்தி பிசைய வேணாம். இப்போ தண்ணி தெளிச்சிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு வாங்க. பதம் இதை பார்த்தீங்கன்னா ஒட்டாத பதம், கையில் ஒட்டக்கூடாது. கையில் சப்போஸ் கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தி ஆகிடுச்சு, உங்களுக்கு ஒட்டுற மாதிரி ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் மைதாவும் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது பக்கத்து அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இந்த பாத்திரத்தில் சர்க்கரையை போடுறேன். பாகு எடுக்கிறதுக்கு தண்ணி, சர்க்கரை மகரும் தண்ணி விட்டுறேன். இந்த மாவு ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் எண்ணெயை கையில் தொட்டுக்கிறேன். ஒரு உருண்டை எண்ணெய் சூடாகிடுச்சு. என்ன பண்ணுறது பாருங்க, இதில் உள்ளங்கையில் வச்சு நல்லா ப்ரெஷர் கொடுக்குறேன். ப்ரெஷர் கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த லேயர்ஸ் ஃபார்ம் ஆகுது. ப்ரெஷர் கொடுத்துட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு விரலில் கட்டை விரலில் ஒரு இம்ப்ரெஷன் கொடுப்பேன். இப்போது இது எண்ணெயில் பொடிக்கிறோம், சிம்மில் வச்சுக்கிறோம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த கடாய், இந்த வாய், இந்த கடாயோட வாயோட சேர்த்துருக்கோம். அதில் முக்கால்வாசி போடணும். இப்போ நான் இதுக்கு மேலே போட்டேன் அப்படின்னா அந்த பாதுஷா வேகாது. அதனால் இது எவ்வளோ கொள்ளுமோ மேக்ஸிமம் ஒரு 7 பீஸ் தான் போடணும். ஜாஸ்தி போட்டால் வேகாது. இப்போ இந்த சக்கரை பாகு கொதிக்குது. இந்த அழுக்கு இருக்கா இல்லைன்னா ஒரு கொஞ்சம் பால் விட்டு பார்த்துக்கலாம். அந்த பால் சக்கரை அழுக்கு இருந்துச்சுன்னா நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி மேலே மிதக்கணும். அப்போனா குக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போது இந்த சர்க்கரையில் பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ அழுக்கு வந்து பாருங்கள். இங்கே எடுத்துட்டோம்னா கிளாரிட்டி, அதாவது கிளியராக இருக்கும். பதம் இந்த சர்க்கரை பாகுக்கு ஒரு கம்பி பதம். இப்போ பிசுபிசுப்பான பதத்தில் இருக்குது. தொழும்போது தெரியும் உங்களுக்கு, ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி ஃபார்ம் ஆகும். இன்னும் ஒரு கொதிக்கணும். இதை நான் உடச்சி காமிக்கிறேன்னு சொன்னேன். ஒரே ஒரு பாதுஷாவை லேஸ் பாருங்க. இப்போது இந்த சிரப்பு அந்த ஒரு கம்பி பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதில் இந்த பாதுஷாவை போட்டுறேன். பொரிச்ச பாதுஷாவை போட்டுரும். அதை பண்ணிச்சிடலாம். இதை போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிங்க அப்படின்னா அருமையாக அந்த சுகர் சிரப்பு இந்த பாதுஷாவில் ட்ரை ஆகிடும். சாப்பிடும்போது உங்களுக்கு ஸ்வீட்னஸ்ஸு கம்மியாக இருக்கும். உள்ளே பொறப்பொறான்னு இருக்கும். ஸோ 10 நிமிஷம் ஊறிடுச்சு. இப்போது பாதுஷா எடுத்துடலாம். ஜெயா டிவியின் 18வது ஆண்டு துவக்க விழாவில் ஸ்வீட்ஸ் 18 நிகழ்ச்சியில் இப்போ நம்ம விதவிதமான ஸ்வீட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது திணை டார்க் சாக்லேட். எல்லாருக்குமே ஹோம்மேட் சாக்லேட்னாலே ஒரு தனி கிரேஸ் உண்டுங்க. ஹோம்மேட் சாக்லேட்டை ஒரு சிறுதானிய மாவு வச்சு நான் பண்ண போகிறேன். உங்களுக்கு கண்டிப்பாக இது எந்த கடையிலையும் கிடைக்காது. நம்ம இன்றைக்கி ஒரு சிறுதானிய மாவு, அதாவது திணை மாவு வச்சு ஹோம்மேட் சாக்லேட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துருவோம். டார்க் சாக்லேட் துருவல் 1/2 கப், திணை மாவு 2 மேஜைக்கரண்டி, வெண்ணெய் 1 மேஜைக்கரண்டி, முந்திரி பருப்பு தேவையான அளவு. இப்போ நம்ம திணை டார்க் சாக்லேட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல திணை மாவை எடுத்து வெறும் வாணலியில் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணுங்கள். தண்ணி சூடு பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இப்படி ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. பொதுவாக சாக்லேட் டேரெக்டாக அடுப்பில் வைக்கக்கூடாது. டபுள் பாயிலிங் மெத்தட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி தாங்க. இப்போ இதில் நம்ம இந்த டார்க் சாக்லேட்டை உடச்சி போட போகிறோம். இந்த டார்க் சாக்லேட்டில் பார்த்திங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் உங்களுக்கு கிடைக்குதுங்க. நீங்கள் இது டார்க் சாக்லேட் வச்சும் செய்யலாம், ஒயிட் சாக்லேட்டும் கிடைக்குது, அது வச்சும் நீங்கள் செய்யலாம். அதே மாதிரி இந்த சிறுதானிய மாவில் பார்த்திங்கன்னா கம்பு, ராகி, எந்த மாவு வச்சுனாலும் நீங்கள் இந்த சாக்லேட் பண்ணலாம்.
இப்போ பாருங்கள் நம்மளோட சாக்லேட் நல்லா இந்த மாதிரி உருகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இதில் கொஞ்சமாக வெண்ணெய் வந்து ஒரு கிளாஸி லுக்குன்னு சொல்லுவாங்க, அந்த பளபளப்புக்காக தான் வெண்ணெய் சேர்க்குறது. அப்புறமா கொஞ்சமாக திணை மாவு. இப்போ நீங்கள் அடுப்பை அணைச்சிருங்க, இதை எடுத்துருங்க, இந்த பாத்திரத்தை இந்த தண்ணிக்கு மேலேருந்து எடுத்துருங்க. நல்லா இந்த மாதிரி கலந்துக்கோங்க. இது கூட கொஞ்சம் முந்திரி பருப்பு, இந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு மார்க்கெட்டில் இந்த மாதிரி மோல்டு வந்து நிறைய கிடைக்குது. சிலிக்கானில் இருக்குது, பிளாஸ்டிக்கில் இருக்குது, எந்த மோல்டு வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த நம்ம பண்ணி வச்சுருக்க சாக்லேட்டை ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியதுங்க. ஆனால் கடையில் பார்த்தீங்கன்னா ஹோம்மேட் சாக்லேட் அவ்வளோ ரேட் சொல்லுவாங்க. நீங்கள் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் எடுத்துருங்க. இந்த மாதிரி நம்ம மோல்டில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இது எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் ஊற்றிக்கோங்க. எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா அது சாக்லேட் வந்து செட் ஆகிருக்கும். அது நீங்கள் ஊற்றுற பதம் கரெக்டாக இருந்துச்சுன்னா 1 மணி நேரம் போதுங்க, இல்லைனா கூட கொஞ்சம் நேரம் வச்சிங்கன்னா உங்களுடைய சாக்லேட் வந்து ரெடி ஆகிரும். நம்மளுடைய திணை டார்க் சாக்லேட் வந்து இந்த மாதிரி தாங்க உங்களுக்கு செட் ஆகிருக்கும். 1 மணி நேரம் கழித்து நீங்கள் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துட்டு அதை அப்படியே கீழே அமுத்துனீங்கன்னா மேலே வந்து உங்களுக்கு சாக்லேட் இந்த மாதிரி தனியாக வந்துடும். இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம், இல்லைனா அப்படியேவும் கொடுக்கலாம். இப்போ இதையே வந்து பார்த்திங்கன்னா நல்ல கலர் பேப்பர்ஸ்லாம் நிறைய கிடைக்குது, சாக்லேட் ராப்பர்ஸ்ன்னு. அதில் நீங்கள் நல்லா ரோல் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு யாருக்கு வேணாலும் கிஃப்ட் மாதிரியும் கொடுக்கலாங்க. எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கும் ஒரு நல்ல கிஃப்டாகவும் இருக்கும் இந்த சாக்லேட். நம்மளுடைய திணை டார்க் சாக்லேட் தயாராகிடுச்சு. அடுத்து நம்ம ஜெயா டிவியோட 18வது ஆண்டு துவக்க விழாவில் ஸ்வீட்ஸ் 80 நிகழ்ச்சியில் செஃப் சரவணன் என்ன ஸ்வீட் செய்ய போகிறாருன்னு பார்க்கலாம் வாங்க. ஹாய் வியூவர்ஸ், இப்போ ஜெயா டிவியில் 18th anniversary டெசர்ட் பண்ண போகிறோம். இப்போ நான் பண்ணுற விஷயம் பார்த்தீங்கன்னா கட்லெட்டில் ஸ்வீட்டாக பண்ண போகிறேன். கம்பமாவு கட்லெட்டு என்ன பண்ண போகிறேன், எப்படி பண்ண போகிறேங்கிறத வாங்க பார்ப்போம். கம்பமாவு கட்லெட்டுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நெய், கம்பமாவை நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து பனக்கல்கண்டு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா வெள்ளம் வந்து ரொம்ப டஸ்ட்டாக இருக்குங்கிறதுனால பனக்கல்கண்டு, நம்ம பாரம்பரிய உணவு வந்து பனக்கல்கண்டு, வேர்க்கடலை, ரோஸ்ட்டு வேர்க்கடலை, பாதாம், ஒயிட் எள்ளு, நம்மளோட எள்ளு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன், கேஷ்நட், ட்ரை கிரேப்ஸ், ஒயிட் எள்ளு, இதை வந்து ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கம்பமாவு கட்லெட்டை எப்படி பண்ண போகிறது பார்ப்போம். நெய் 1 டீஸ்பூன். நம்ம பாரம்பரிய உணவு பண்ணுறதுனால ஒரு சட்டியில் பண்ண போகிறோம். அது பாரம்பரியமான நம்ம விஷயம் பண்ணுறதுனால சட்டியில் பண்ணும்போது ஃப்ளேவர், அந்த டெசர்ட்டோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லா வரும். கம்பமாவை பவுடர் பண்ணி வச்சுருக்கேன், இதை வந்து ரோஸ்ட் பண்ண போகிறோம். எப்படி பண்ண போகிறதுன்னு பார்ப்போம். இந்த கம்பமாவை நல்லா கீழே வந்து நல்லா சாத்தே பண்ண போகிறேன். இது சாத்தே பண்ணும்போது நம்ம பானையில் பண்ணுறதுனால அடி பிடிக்காது. நல்லா மிக்ஸ் பண்ணணும், அந்த கீயோட ஃப்ளேவரும் அதுவும் நல்லா வரணும். இந்த கட்டியாக இருக்கிறத வந்து லைட்டாக லூஸ் பண்ண போகிறோம். அதுக்காக நான் வந்து வெல்லம் யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து இந்த கட்டி உடையிறதுக்கு நல்லா கொஞ்சம் கீ வந்து மேலே அப்ளை பண்ண போகிறேன். நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பேஸ்டியாக வந்துடுச்சு. இப்போ வந்து இதில் ட்ரை கிரேப்ஸ் போட போகிறேன். உலர்ந்த திராட்சை. இப்போ வந்து ட்ரை கிரேப்ஸ் போட்டேன். இப்போ வந்து முந்திரி போட போகிறேன். இந்த முந்திரி பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கீழே நல்லா குக் ஆகுது. ரா ஃப்ளேவர் வர அளவுக்கு குக் பண்ணணும். இப்போ குக் பண்ணிட்டேன். இப்போ வந்து வேர்க்கடலை போட போகிறேன், ரோஸ்டட் வேர்க்கடலை. இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஹெல்த்திஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து பிஸ்தா போட போகிறேன்.
இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல்லாக நட்ஸ் தான் போட்டிருக்கேன். ட்ரை நட்ஸ் போட்டிருக்கோம், பாஸ்தா போட்டிருக்கோம், பீனட்ஸ் போட்டிருக்கோம், ட்ரை கிரேப்ஸ் போட்டிருக்கேன், முந்திரி போட்டிருக்கேன், ஒயிட் எள்ளு போட்டிருக்கேன். இந்த சட்டியில் வந்து ஹீட் அதிகமாக இருக்குது, அதனால் வந்து ஆஃப் பண்ணிடுறேன். இந்த ஹீட்லேயே குக் ஆயிடும். இப்போ வந்து கம்பமா கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. இதை நான் எப்படி நான் ப்ரெசென்ட் பண்ண போகிறேன்னு பார்ப்போம். இதை வந்து ஒரு ட்ரேயில் போட்டுடுறேன். இப்போ வந்து இந்த கட்லெட் எப்படி ப்ரெசென்ட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் ஷேப்பில் உள்ள இந்த கட்டர் யூஸ் பண்ண போகிறேன். இந்த கட்டரை யூஸ் பண்ணும்போது ப்ரெசன்டேஷன் நல்லாயிருக்கும். இதை எப்படி யூஸ் பண்ண போகிறேன்னு பார்ப்போம். ஒரு நம்ம கொல்கட்டை பிடிக்கிற மாதிரி நல்லா ரவுண்டாக பிடிக்க போகிறேன். இந்த ஹார்ட் ஷேப் கட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா கீ தடவுறோம். இது வந்து கீ தடவை எதுக்காகனா, நம்ம கட்டரை வந்து உடையாமல் நம்ம பீஸ் அந்த ஷேஃபுக்காக வரும். வந்து எப்படி அதை ரிலீஸ் பண்ண போகிறேன்னு பார்ப்போம். வந்து ரொம்ப ஸ்லோவாக எடுக்கணும், ஏன்னா நம்ம வந்து உடஞ்சிரும், ஹீட்டாக இருக்குது. கொஞ்சம் ஸ்லோவாக தான் எடுக்கணும். ஸ்வீட் 18ல் ஒரு ஸ்பெஷல் கட்லெட் பார்த்தோம். அதை எப்படி பிளேட் பண்ணுறதை வாங்க பார்ப்போம். நம்ம ஒயிட் எல்லுக்கு அது மேலே ப்ரெசென்ட் பண்ணுறேன். இதை வந்து லைட்டாக அந்த பிளேட் மேலேயும் போடுறோம். நம்ம பிளேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நட்ஸ்லேயே யூஸ் பண்ணியிருக்கேன், வேறு எந்த ஒரு இதுலேயும் யூஸ் பண்ணல. பிளேட்டிங் வந்து பார்க்கும்போது ஒரு ப்ரெசென்ட்டாகவும் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை நட்ஸ் போட்டிருக்கோம், ஒயிட் எல் போட்டிருக்கோம், ட்ரை கிரேப்ஸ் போட்டிருக்கோம். போது ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு ஹெல்த்தி ஒரு ஃபுட்டாக இருக்கும். ஸ்வீட்ஸ் 18 நிகழ்ச்சியை பார்த்துட்டே இருக்கீங்க. இப்போ அடுத்ததாக ஒரு ஸ்வீட் செஞ்சு காமிக்க போகிறேன். இது ரொம்ப சீக்கிரம் செஞ்சிடலாம். இது வந்து சாக்லேட் ஹல்வா. சாக்லேட்னு விரும்பாதவங்களே கிடையாது, முக்கியமாக வந்து குழந்தைங்க ரொம்ப விரும்புவாங்க. இந்த ஹல்வா செய்கிறது ரொம்ப ஷார்ட் பீரியட் அப்படிங்கிறதுக்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாங்க. இதுக்கு என்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேன் பாருங்கள். இதுக்கு வந்து மைதா மாவு ஒரு கப் எடுத்துட்டிங்கன்னா 2 டம்ளர் பால் தேவை. நெய், அதுக்கு வந்து நான் மைதா மாவு எவ்வளவோ அதில் பாதி எடுத்துக்கிட்டால் போகிறோம். கொக்கோ பவுடர், அதோடு வந்து கேஷ்யூநட் பவுடர், சர்க்கரை, முந்திரி பருப்பு. சர்க்கரை வந்து பொதுவாக அல்வாக்குனாக்கா சம அளவு சேர்த்துக்கலாம். பால் வந்து 1க்கு 2 சேர்த்துக்கலாம். அதுதான் வந்து இதுக்கான மெஷர்மெண்ட். முதல்ல வந்து நெய்யை போட்டு மைதா மாவை நல்லா வறுத்துக்கணும். இன்னொரு பக்கம் வந்து சர்க்கரையும் பாலும் சேர்த்து சூடு பண்ணணும். இப்போ இந்த வாணலியில் நெய் விட்டுக்கிறேன். நெய்யில் வந்து மாவை வந்து வறுத்துக்கலாம். இது கொஞ்சம் நல்ல மணம் வர்ற வரைக்கும் வறுக்கணும். அதுக்குள்ளே இந்த பக்கம் சர்க்கரையும் பாலும் சேர்த்து சூடு பண்ணிக்கலாம். பாலும் சர்க்கரையும் நல்லா வந்து அது கொதித்து நல்லா கரைஞ்சிடணும். அதுக்கப்புறமா இதில் போட்டு இதை இறக்கி வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறமா அடுப்பு மேலே வச்சுட்டு நம்ம கிளறி விடணும். இது கொஞ்சம் நல்ல வாசனை வந்துடுச்சு. இதோட இந்த கொக்கோ பவுடர் சேர்த்துறேன். பொடிச்ச வச்சுருக்க முந்திரியும் சேர்த்துலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ பால் சூடானதும் இதில் போட்டு நம்ம கலந்து விட்டால் 2 நிமிஷத்தில் உங்களுக்கு அல்வா ரெடி ஆகிடும். இந்த பக்கம் பால் நல்லா சூடாயிடுச்சு, சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு. ரெண்டையும் சேர்த்து இதில் போட்டு கலந்துடலாம். நம்ம அதுலேயே முந்திரி பவுடரு எல்லாமே சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் பயம் இல்லாமல் நீங்கள் ஊற்றலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கலந்து விட்டுட்டு அப்புறமா ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். நெய்யில் வறுத்ததுனால அது அவ்வளோ சீக்கிரம் கட்டி தட்டாது. இதில் போட்டிருக்க பொடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கேஷ்யூநட் பவுடர் மதியில் தெரியுது பாருங்கள், அது ஒரு தனி சுவையை கொடுக்கும். இது நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதோட கொஞ்சம் நெய் விட்டுக்கிறேன், ரொம்ப சீக்கிரமாக ரெடி ஆகிடும். இது வந்து முந்திரி பொடியும் சேர்த்ததுனால கொஞ்சம் முந்திரியினுடைய ஃப்ளேவரோடு இருக்கும். இப்போ இந்த ஹல்வா பாருங்கள் நல்லா வாணலியை விட்டு சென்டரில் வந்துடுச்சு. இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் தான் வந்து இப்போ நம்மளுக்கு அல்வா ரெடி ஆகிடுச்சு. நம்ம கையில் தொட்டு பார்த்தா அது உங்களுக்கு ஒட்டாமல் இருக்கும். பாருங்கள் ஒட்டலை. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அல்வாவை இறக்கிடலாம். இது வந்து சாக்லேட் ஹல்வா, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ ஜெயா டிவியின் 18வது வருஷம் அப்படிங்கிறப்போ நான் இதை வந்து 8 மாதிரி டெக்கரேட் பண்ண போகிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து வேர்க்கடலை கமரக்கட்டு. வேர்க்கடலை கமரக்கட்டு அப்படிங்கிறது வந்து நம்ம அப்பா அம்மா அவங்க டேஸ்ட் பண்ண ஒரு ஸ்வீட்ஸ். அது நம்ம இப்போ பொதுவாக அதை எங்கேயுமே பார்க்க முடியறதில்ல.
ஸோ இப்போ அந்த கமரக்கட்டை நம்ம ஸ்டைலில் எப்படி நியூட்ரியன் ரிச்சாக கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம கான்செப்ட். இப்போ நம்ம எப்படி ஸ்வீட் பண்ண போகிறோம், அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். வெல்லம் 1 கப், சாக்லேட் குக்கீஸ், வேர்க்கடலை 1 கப், பிஸ்தா, திராட்சை, முந்திரி பருப்பு, டேட்ஸ், ஸ்வீட் ஜீரா. ஃபஸ்ட்டு ஒரு கடாய் இல்லைன்னா ஏதாவது ஒரு சட்டியை வந்து நம்ம ஆன் பண்ணி வச்சுக்கலாம். அதோட தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம வெல்லத்தை நல்லா ஸ்டெயின் பண்ணி குக் பண்ணிட்டுருக்கோம். இப்போ அந்த கம்பி பதம் வந்துருச்சு. ஸோ இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து நான் ரோஸ்டட் பீனட்ஸ் ஆட் பண்ணுறேன். அப்புறம் நம்ம நட்ஸ். இந்த நட்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த நட்ஸ் ரொம்ப ஓவராக சாப் பண்ண வேண்டாம், ஏன்னா அந்த க்ரன்ச்சினஸ் அப்படியே நல்லாயிருக்கும். இதை வந்து நம்ம கொடுத்தோன்னா குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இதோடு நான் வந்து சாக்லேட் குக்கீஸை வந்து நல்லா உடச்சிக்கிறேன். 1/4 உடச்சி இப்போ அந்த சாக்லேட் குக்கீஸை இதில் ஆட் பண்ணுறேன். இதை திரும்பியும் அடுப்பில் வச்சு நான் குக் பண்ணுறேன். குக் பண்ணுறச்ச இது வந்து இந்த சைட்லலாம் ஒட்டாமல் வரணும். பாருங்கள், நான் அப்படி தள்ளுறச்ச திரும்பியும் அது வருது. அந்த மாதிரி ஒட்டாமல் வரும்போது இது ரெடி அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பிளேட்டில் செட் பண்ணலாம். இது வந்து ஸ்வீட் ஜீரான்னு சொல்லுவாங்க. இதை வந்து இப்படி மேலே நான் போடுறேன். சும்மா ஏன்னா இது பார்த்த உடனே கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ணோம். இதுக்கு பதிலாக வி ஹாவ் சாக்லேட் வெர்மிசிலி அப்படின்னு இருக்குது, அது போடலாம். நட்ஸ் போடலாம். இந்த பீனட்ஸ்க்கு பதிலாக ஃப்ளாக்ஸ் சீட்னு இருக்குது, அது ரொம்ப இன்னும் ஐக்யூ மெமரி பவருக்குலாம் ரொம்ப நல்லது, அதையும் போடலாம். அதை போட்டு இன் பிளேஸ் ஆஃப் இந்த பீனட்ஸ்க்கு பதிலாக நீங்கள் ஃப்ளாக்ஸ் சீடு யூஸ் பண்ணி குக் பண்ணலாம். இதை வந்து நம்ம அப்படியே கட் பண்ணி கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் செட் ஆகிடும். அப்படியே பர்ஃபி மாதிரி எடுத்து ஸ்டோர் பண்ணி கூட நீங்கள் வச்சுக்கலாம். நம்ம ஜெயா டிவியின் ஸ்வீட்ஸ் 18 நிகழ்ச்சியை பார்த்துட்டே இருக்கீங்க. 18th ஆனிவர்சரி செலிப்ரேஷனில் உங்களுக்கு எல்லாமே ஸ்வீட் தான். இப்போ அடுத்ததாக நான் ஒரு ஸ்வீட் செஞ்சு காமிக்க போகிறேன். இது ஒரு பர்ஃபி. இந்த மைதா பர்ஃபி எப்படி பண்ணது சொல்லிட்டு இப்போ சொல்லித்தரேன். அதுக்கு என்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ மைதா மாவு எந்த அளவு எடுக்கிறீங்களோ அதை விட கொஞ்சம் அதிகமாக சர்க்கரை தேவை, நெய் அதில் 3/4 அளவு தேவை, கொஞ்சமாக ஒரு சிட்டிகை சோடா, விருப்பமான கலர், இவ்வளோ தான் இதுக்கு தேவை. இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். முதல்ல வந்து கொஞ்சம் நெய் போட்டு மைதா மாவு வறுத்துக்கணும், சர்க்கரையை பாகு வைக்கணும். அப்புறம் அந்த பாகு வச்சதை இதில் போட்டு கலந்துட்டு உடனே பிர்ஃபி தட்டில் கொட்டணும். இது பாகு போடுறப்போ இதை வந்து ஆஃப் பண்ணிட்டு தான் போடணும். கொஞ்சம் நெய் போட்டு மைதா மாவு வறுத்துக்கலாம். இந்த மாவு சேர்த்துட்டு வறுத்துக்கலாம். இது நல்ல மணம் வர வரைக்கும் வறுக்கணும். இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சர்க்கரை பாகு மட்டும் வச்சுட்டு, அதாவது உருண்டை வர்றதுக்கு கொஞ்சம் முன்னால் பாகு, அதை இதில் போட்டு கலந்துட்டு அதுக்கப்புறமா கொட்டிடணும். அதுக்கப்புறமா அடுப்பில் வைக்க வேண்டிய வேலை இல்லை. சர்க்கரை பாகை வந்து தனியாக வச்சுட்டு இதில் போடணும். இது வந்து நல்ல மணம் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. அதுக்குள்ளே வந்து சர்க்கரையோட தண்ணி சேர்த்து இன்னொரு ஸ்டவ்வில் வந்து கொதிக்க வைக்கலாம். அளந்து வச்ச சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இதுலேயே வந்து நம்ம விதவிதமாக பண்ணலாங்க. கொக்கோ பவுடர் சேர்த்து பண்ணலாம், இல்லை 2ஆக டிவைட் பண்ணிவிட்டு 2 கலர் போடலாம். ஒரு கலர் ஒரு லேயர், இன்னொரு கலர் ஒரு லேயர். இப்போ வந்து பிஸ்தா க்ரீன் போட்டுட்டு பிஸ்தா எசன்ஸ் போட்டிங்கன்னா பிஸ்தா பர்ஃபின்பாங்க, வெனிலா பர்ஃபின்னு சொல்லுவாங்க. அதாவது பெரும்பாலான கல்யாண வீடுங்களில் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இதுதான் போடுவாங்க. இப்போ பாருங்கள், இது நல்ல மனம் வந்துடுச்சு. இதை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ சர்க்கரை வந்து எப்போவுமே வந்து பாகு வரத்துக்கு முன்னால் நல்லா வந்து கரையணும். கரைச்சதுக்கப்புறம் தான் அதை கொதிக்க விடணும். கரையிற வரைக்கும் நம்ம வந்து கலந்து விடலாம். கொதி வந்ததுக்கப்புறம் அடிக்கடி கலந்து விட வேண்டாம், அப்போ வந்து சீக்கிரமாக வராது பாகு. கொதி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக ஸ்டெடியாக பாயில் பண்ணிகிட்டே இருந்தாக்க அது வந்து பாகு பதம் கரெக்டாக வந்துடும். இப்போ இந்த பதம் வந்து நம்மளுக்கு வந்து உருட்டுற பதத்துக்கு ஒரு இது முன்னால் இப்போ பார்த்திங்கன்னா பாருங்கள், இப்படி ட்ராப் வருது. இந்த பதத்தில் வந்து இதை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வறுத்து வச்சுருக்கிற மைதாவில் வந்து இந்த சுகர் சிரப்பை சேர்த்துக்கலாம். சுகர் சிரப்பை சேர்த்துட்டு இது கலந்து விடணும். மீதி இருக்கிற நெய்யை சேர்க்கணும். இதோடு வந்து கலர் சேர்த்துக்கலாம்.
நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கிறப்ப அது அப்படியே கெட்டிப்படும். இப்போ இது பாகுப்பதம் வந்ததுக்கப்புறம் இறக்கி வச்சுட்டு இந்த மைதா மாவு வறுத்ததில் இதை சேர்த்து இந்த மாதிரி கலந்து விடணும். நம்ம கலந்து விட விட அது கொஞ்சம் அப்படியே கெட்டிப்படும். கடைசியாக கொஞ்சமாக சோடா சேர்த்துட்டு நம்ம பர்ஃபி ட்ரேயில் ஊற்றணும். இந்த மாதிரி நெய் பூசிய பர்ஃபி ட்ரேயில் கொட்டிடணும். நம்ம ஜெயா டிவியோட 18வது ஆண்டு துவக்க விழாவில் ஸ்வீட்ஸ் 18 அப்படின்ற நிகழ்ச்சியில் நிறைய ஸ்வீட்ஸ் பார்த்துட்டு வரீங்க. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது நீங்கள் யாருமே கேள்வியே பட்டிருக்க மாட்டீங்க. ஃப்ளக்ஸ் சீட்ஸும் பயத்தமாவும் வச்சு ஒரு லட்டு எப்படி பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். முதல்ல அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்துருவோம். ஃப்ளக்ஸ் சீட் எனப்படும் ஆளி விதை 1/4 கப், பயத்தம் பருப்பு 1/4 கப். இப்போ இந்த ஃப்ளக்ஸ் சீடும் பயத்தம் பருப்பையும் தனித்தனியாக வறுத்து இந்த மாதிரி தனித்தனியாக பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. வெல்லம், நெய்யில் வறுத்த முந்திரி, பாதாம் பவுடர். இதுக்கு தேவையான பொருட்கள் இவ்வளோதாங்க. இப்போ அதை எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இப்போ இந்த ஆளி விதை அதாவது ஃப்ளக்ஸ் சீட்ஸை வறுத்து நான் பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். அதை எடுத்துக்கோங்க. நீங்கள் அது எவ்வளோ எடுக்கிறீங்களோ ஃப்ளக்ஸ் சீட்ஸு அதே அளவுக்கு பயத்தம் பருப்பையும் எடுத்து வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. முழு பச்சை பயிர் எடுத்தாலும் சரி, உடச்சதை எடுத்துக்கிட்டாலும் சரிங்க. இது ரெண்டையும் முதல்ல இந்த மாதிரி கலந்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் நம்ம வெல்லம் சேர்த்துக்கிறோம், பொடிச்ச வெல்லம். பொடிச்ச வெல்லம் சேர்த்து கலந்துருக்கோம். அடுத்தபடியாக பாதாம் பவுடர். இதெல்லாம் நல்லா சேர்த்து கலந்தாச்சு. நல்லா கட்டி இல்லாமல் இதை இது பண்ணிக்கோங்க. ஃப்ளக்ஸ் சீட்ஸ் பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய, ஒமேகா 3 ஃபேட் அப்படிங்கிற நல்ல கொலஸ்ட்ரால் வந்து இந்த ஃப்ளக்ஸ் சீட்ஸில் நிறைய. பொதுவாக வந்து ஒமேகா 3 வந்து மீனில் மட்டும்தான் இருக்கும். ஆனால் வெஜிடேரியனுக்கு பார்த்திங்கன்னா ஃப்ளக்ஸ் சீட்ஸுன்ற இந்த ஆழி விதையில் தான் நிறைய. கலந்தாச்சு. இப்போ நம்ம நார்மலாக எப்போவுமே வீட்டில் எப்படி ரவா லட்டு அதெல்லாம் பயத்த லட்டுலாம் பிடிப்போமோ அதே மாதிரி தாங்க. நெய்யுக்கு வந்து கொஞ்சம் சூடு பண்ணிக்க போகிறோம் நம்ம. நல்லா நெய் சூடான உடனே இப்போ இந்த மாவில் நம்ம ஊற்றுறோம். கலந்துட்டு நல்லா லட்டு ஷேப்பில் உருண்டை பண்ணி பிடிச்சிட வேண்டியதான். இப்போ இந்த மாதிரி உருட்டி முடித்ததுக்கப்புறமா நெய்யில் வறுத்த முந்திரியை மேலே டெக்கரேட் பண்ணிடுங்க. உங்களுக்கு நீங்கள் மாவுலேயே போட்டு இப்போ உருட்டினாலும் சரிதான். நம்மளுடைய ஃப்ளக்ஸ் சீட்ஸ் பயத்தா லட்டு, அதாவது ஆளி விதை பயத்த மாவு லட்டு தயாராகிடுச்சு. இப்போ நம்மளுடைய ஜெயா டிவியோட 18வது ஆண்டு துவக்க விழாவோட ஸ்வீட்ஸ் 18 நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம யார் செய்ய போகிறான்னு பார்த்துருக்க எல்லாரும் ஆவலாக இருக்கீங்க இல்லையா? நம்ம அறுசுவை இது தனி சுவை செய்கிற ரேவதி சண்முகம் மேடம் அடுத்து என்ன செய்ய போகிறாங்கன்னு பார்க்கலாம். ஸ்வீட் 18ல் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிரெட் அல்வா. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ப்ரெட்டு. அந்த ப்ரெட்டை வச்சு ஒரு அல்வா, அதுவும் ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடியது.
முதல்ல அதுக்கு என்னென்ன தேவைங்கிறத பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் அதை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸ்வீட் ப்ரெட்டுன்னு சொல்கிற இந்த இனிப்பு ப்ரெட்டு அது ஒரு 5 ஸ்லைஸு, பால் 2 கப், கோவா ஒரு 1/4 கப், நெய் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன், ஏலக்காய் தூள் 1/2 டீஸ்பூன், முந்திரி பருப்பு சிறிதளவு பொடியாக நறுக்கிக்கணும், சர்க்கரை வந்து 1/4 கப் அளவுக்கு, அடுத்து தேங்காய் துருவல் 1/4 கப். இப்போ சர்க்கரை வந்து நான் 1/4 கப் சொல்லியிருக்கேன். இனிப்பு நல்லா பிடிக்கும்னு நினைக்கிறவங்க கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். ப்ரெட் அல்வான்னு சொல்லும்போது இது ஒன்றா எடுத்து பண்ணணும் அப்படிங்கிறத இது மொத்தமாக போட்டு நம்ம ஒரு 5 நிமிஷத்தில் கிளறி எடுத்துடலாம். ஈஸியாக அந்த பால்லேருந்து எல்லாமே இந்த ப்ரெட்டில் அப்சார்ப் ஆயிரும். தேங்காய் துருவல், முந்திரி, சர்க்கரை. இது ஆக்சுவலாக ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடும்போது நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். பட் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றது இருந்தால் சர்க்கரையோட அளவு கொஞ்சம் கூட்டினீங்கன்னா தான் அந்த இனிப்பு சரியாக இருக்கும். அடுத்தது கோவா, அடுத்து ஏலக்காய் தூள், நெய் 1 டேபிள் ஸ்பூன் அல்லது 2 டேபிள் ஸ்பூன் போதும். வந்து நான் 4 டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருக்கேன். ப்ரெட்டை வந்து ஓரங்களில் பிச்சு வச்சுருக்கேன். இதை அப்படியே எடுத்து சின்ன சின்ன வெள்ளெல்லாம் நுணுக்கி போட்டுட்டிங்கன்னா சரியாக இருக்கும். ஒரு இன்ஸ்டன்ட் அல்வான்னு சொல்லலாம். இதை சீக்கிரம் நினச்ச மாத்திரத்துலேயே பண்ணிடலாம். ஒரு 2 மினிட்ஸுங்க இது அப்படியே சேர்ந்த மாதிரி வந்துடும். இது ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இது பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தளதளன்னு இருக்கும். பட் நேரம் ஆக ஆக நல்லா கரெக்டாக செட் ஆகி உங்களுக்கு ஸ்கூப் பண்ணுற அளவில் வந்துடும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சர்க்கரை மட்டும் போட்டு உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் வைக்கிறதா இருந்தால் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க. அது மாதிரி இது மேலே வந்து நல்லா பிஸ்கெட் எதையாவது தூவிட்டு கூட இந்த ப்ரெட் அல்வாவை சர்வ் பண்ணலாம். ப்ரெட் அல்வா அது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்துட்டிங்க. இது ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம். நல்ல ஒரு பிஸ்கெட் நான் இருக்குது நம்ம பிஸ்கெட்லாம் தூவி குழந்தைங்ககிட்ட சில் பண்ணி கொடுத்தீங்கன்னா கேட்கவே வேண்டாம். நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்வீட்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. இதில் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது அருமையான மக்கன் பேடா. நம்மள இந்த மக்கன் பேடா வந்து ஆற்காட்டில் ரொம்ப ரொம்ப பாப்புலர். அது நிறைய மலம்பழ விதை, கிர்னி பழ விதை, அதே மாதிரி முந்திரி பருப்பு, திராட்சைலாம் உள்ள ஸ்டஃப் பண்ணி இந்த மசாலோட மாதிரி தட்டி எண்ணெயில் பொரிச்சு எடுத்து சிரப்பில் போடுவாங்க. சூப்பராக இருக்கும். ஸோ அந்த மக்கன் பேடாவை இப்போ நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா நான் ரெடி மிக்ஸ் வாங்கி வச்சுருக்கோம். அது வந்து 1 கப்பு, முந்திரி பருப்பு, திராட்சை 10 கிராம், சர்க்கரை 2 கப்பு, பால் 1/2 கிளாஸ் பால். இப்போ எப்படி செய்யுது நம்ம பார்ப்போம். அதை இப்போது இதில் வந்து அந்த மிக்சர் இருக்குது, ரெடி மிக்ஸு. இப்போது கொஞ்சம் பால் தெளிச்சா மாதிரி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறோம். டேஸ்ட்டுக்கு தண்ணி தெளிங்க, ஊற்ற வேண்டாம். மிக்ஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த பூரி மாவு பதத்துக்கு வரணும். நம்ம பாதுஷா செஞ்சோம் இல்லையா, அதே மாதிரி பதத்துக்கு இது வரும். ரெடி ஆயிடுச்சு. இந்த பதம் போட்டாத பதம். இப்போ என்ன சூடாயிடுச்சு. இப்போது கொஞ்சம் நெய் கையை துடைக்கிறேன். நான் சொன்னேன் அகல விளக்கு மாதிரி நல்லா உருட்டிக்கோங்க. உள்ள இந்த ஸ்டஃபிங் வச்சுக்கலாம், மூடிக்கோங்க. இப்போ கொஞ்சம் அழுத்தின மாதிரி பசிங்கன்னா வெடிக்காது, அதாவது மேலே வெடிப்படாது. இப்போ நான் சொன்னேன் மசாலோட மாதிரி வரணும், அதனால் இப்படி தட்டிட்டேன். பெரிய சைஸாக தட்டி வச்சுருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. எண்ணெய் சிம்மில் வச்சுக்கலாம்.
இது வந்து ஒரு மாதிரி கோல்டன் கலரில் வரும். இதோட கிர்னி பழம் அதை பலாம்பழம் விதை வைக்கலாம். இது அருமையான ஒரு ஸ்வீட்டு, ஹெவியான ஒரு ஸ்வீட்டு. எண்ணெய் எப்பவுமே சூடு பண்ணி சிம்மில் வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து உடனே மேல் சாதாரண சூடில் வைக்கும்போது என்ன ஆகும்னா மேல் பத்திரம் வேகும், உள்ளே வேகாது. சூடு பண்ணி சிம்மில் வைக்கும்போது கொஞ்ச நேரம் விட்டிங்க அப்படின்னா உள்ளே நல்லா வெந்துடும். இப்போது மக்கன் பேடா நம்ம என்ன பண்ணோம், இந்த மிக்சர் தண்ணி கொஞ்சம் பால் தெளித்து கெட்டியாக பசஞ்சிக்கிட்டோம். அகல விளக்கு மாதிரி பண்ணிவிட்டு அதில் ஸ்டஃபிங் கொடுத்துட்டு மசாலோட மாதிரி தட்டிட்டோம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் அடுப்பு அனுப்பிச்சிடுறேன். இதை அப்படியே சிரப்பில் போட்டோம். சிரப்பு ரெடி, இந்த கம்பி பதத்துக்கு ரெடியாக இருக்குது. கிட்டத்தட்ட ஊற வைக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 2 hours நீங்கள் ஊற வைக்கலாம். அருமையான மக்கன் பேடா ஜெயா டிவியின் 18வது வருஷத்தில் நிறைய ஸ்வீட்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதில் மக்கன் பேடா பண்ணியிருக்கோம். இந்த ஸ்வீட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை செய்யுங்க, செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. என்ஜாய் ஸ்வீட்ஸ் ஆஃப் 18th year of ஜெயா டிவி. நம்ம ஜெயா டிவியின் 18வது வருட ஆண்டு துவக்க விழா கோலாகலமாக நடந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு ஸ்வீட்ஸ் 18 அப்படின்னு சொல்லிட்டு பேரோட நிறைய நம்ம ஜெயா டிவியின் பிரபலமான சமையல் கலை நிபுணர்கள் ஒவ்வொரு ஸ்வீட்டாக செஞ்சு காமிச்சிட்டு இருக்காங்க. இப்போ உங்களுக்கு இன்னும் ஒரு ஸ்வீட் செஞ்சு காமிக்க போகிறேன். இதுக்கு ஸ்ட்ராபெரி மால்புவான்னு பேர். ரொம்ப செய்வது சுலபம். செய்ய தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். மைதா மாவு நம் விரும்பும் அளவு, ஃப்ரெஷ் க்ரீம் 1/2 கப், கஸ்டர்ட் பவுடர் ஸ்ட்ராபெரி கஸ்டர்ட் பவுடர் 1½ டேபிள்ஸ்பூன், ஸ்ட்ராபெரி ஜாம் தேவையான அளவு, மாவு கலப்பதற்கு சிறிதளவு பால். முதல்ல வந்து மாவை வந்து ஒரு கிண்ணத்தில் சேர்த்துக்கலாம். இதோட ஸ்ட்ராபெரி கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சம் பால் சேர்த்துட்டு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்து ஒன்றா கலந்துக்கலாம். தோசை மாவு பதத்துக்கு வர மாதிரி கலந்துக்கோங்க. இது மாதிரி ஒரு பதமாக மாவு கரைச்சிக்கணும். பொதுவாக வந்து இந்த மாதிரி கரைச்சதை வந்து டீப் ஃப்ரை பண்ணுவாங்க. ஆனால் நான் வந்து இப்போ ஒரு நான்ஸ்டிக் பேனில் வந்து குட்டி குட்டியாக தோசை மாதிரி ஊற்ற போகிறேன். அதுக்கு முதல்ல இந்த பக்கம் பாகுக்கு பதிலாக இந்த ஜாமை வந்து சேர்த்துட்டு தண்ணி ஊற்றிட்டு கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ ஜாமினுடைய இனிப்பே போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது மட்டுமே போதும். நல்ல இனிப்பு பிடிக்கும் அப்படிங்கிறவங்க கொஞ்சமாக சுகரும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சேர்த்தா போதுமானது. ரெண்டும் நல்லா கரைஞ்சி ஒரு சாஸ் மாதிரி ஒரு பதத்துக்கு வரணுங்க. அதுக்குள்ளே நம்ம இந்த பக்கம் மால்புவா வந்து நான்ஸ்டிக் பேனில் போட்டு எடுத்துடலாம். இப்போ கொஞ்சமாக இந்த மாதிரி நான்ஸ்டிக் பேனில் வந்து வெண்ணெய் இல்லைன்னா நெய், இந்த மாதிரி நான்ஸ்டிக் பேனில் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஊற்றுற மாதிரி வருது. இதில் நம்ம பண்ணாக்க செய்கிறது ரொம்ப சுலபம். டீப் ஃப்ரை பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. கொஞ்சம் வேகணும், அதுக்கப்புறம் திருப்பி போடணும். அதுக்குள்ளே இந்த பக்கம் இந்த பாகு ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் பிசு பிசுப்பான பாகு பதம் இருக்கணும். இது கவனமாக திருப்பி போடுங்க. ரொம்ப கரகரப்பாகணும்னு அவசியம் இல்லை. கீழ்பாகம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி போடணும். மாவு வந்து பச்சையாக இல்லாமல் இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த பக்கமும் வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துகிட்டு இந்த பக்கம் இது ரெடி ஆகிடுச்சு. இந்த சிரப்பில் போட்டு டிப் பண்ணி எடுத்து வச்சுட்டாக்க உங்களுக்கு ரெடி. இந்த சிரப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இது நல்லா வெந்துடுச்சு. ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துடுச்சான்னு பார்த்துட்டு இப்போ இதை வந்து சிரப்பில் டிப் பண்ண போகிறேன். ரெண்டு பக்கம் அப்படியே டிப் பண்ணிவிட்டு இதை எடுத்துகிட்டு நம்ம டிஸ்பிளே எது தட்டில் வைக்கிறோமோ அதில் தட்டில் வச்சுக்கலாம்.
18 வகையான இனிப்புகள் உங்களுக்காக ஜெயா டிவி ஸ்பெஷலாக, அதாவது 18வது ஆண்டு விழா ஸ்பெஷலாக உங்களுக்கு வழங்கியிருக்காங்க. நீங்களும் வந்து இதை வந்து திக்கிட்ட வீட்டில் சமைச்சு பார்த்து எல்லோரும் எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு சொல்லுங்கள். மீண்டும் ஜெயா டிவிக்கு இந்த 18ஆம் வருடத்தில், அதாவது வாழை குமரியாக, அழகான ஒரு குமரியாக அடியெடுத்து வைக்கின்றாள். மீண்டும் ஒருமுறை ஜெயா டிவியின் 18ஆம் ஆண்டு விழாவிற்கான வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.